அதிமுக பாஜக கூட்டணியில என்னதாங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி நாளுக்கு நாள் வலுப்பெறுகிறது. காரணம், டிடிவி தினகரனை உள்ள சேர்க்கவே மாட்டேங்கிறதுல உறுதியாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அதே டிடிவி தினகரனும் அண்ணாமலையும் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஒன்றாக விருந்து சாப்பிட்டு அவர்கள் உரையாடி மகிழ்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருந்தா ஓபிஎஸும் அண்ணாமலையும் சந்திக்கிறாங்க. அப்போ ஓபிஎஸ்ஐயும் டிடிவி தினகரனையும் அஇஅதிமுகவிற்குள் அல்லது அஇஅதிமுக கூட்டணிக்குள், தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு அண்ணாமலை முயற்சிக்கிறார் அப்படிங்கிறது பகிரங்கமாக தெரிகிறது. இது ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது, இன்னொரு பக்கம் சமீபத்தில் வெளியேறிய செங்கோட்டையன் என்ன விலை கொடுத்தேனும் நயினார் நாகேந்திரன் டெபாசிட் இழக்க வைப்போம் அப்படிங்கிறாரு. திடீரென்று நயினார் நாகேந்திரனை டெபாசிட் இழக்க வைக்க வேண்டும் என்று வீறு கொண்டு எழுவதனுடைய பின்னணி என்ன? அதிமுகவை துண்டாட நினைக்கும் சக்தி எது? உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேட இருக்கின்றோம். இன்றைக்கு நம்மோடு எழுத்தாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். என்னவா நடக்குது அதிமுகவுக்குள்ள? அதான் ஏற்கனவே இந்த இதுல அந்த விவேக் காமெடி ஒண்ணு வரும். இந்த குழந்தை அவனுக்கும் இவளுக்கும் பிறந்தது. அப்ப அந்த பையன் அவனுடைய தங்கச்சியை 2ஆம் கல்யாணம் பண்ணிருக்க பிறந்ததுதான் இந்த பிள்ளை. இந்த பிள்ளைக்கும் இந்த பிள்ளை சித்தப்பா முறை வேணும். அப்ப அந்த குழந்தைக்கு அவர் மாமா முறை வேணும். அவர் என்ன பண்றாரு, இந்த வீட்டுல திருப்பி அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டு இவ்வளவு கல்யாணம் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி வரும். என்னடாதான் ஒரு சீரியல் கதை இது. அந்த மாதிரிதான் இது ஆக்சுவலா என்ன அப்படின்னா, அதிமுகவை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கட்சியை உடைக்கிறதும் சரி, பிஜேபி அழிவை நோக்கி போவதுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு பிஜேபி தான் காரணமா இருக்கும். ஏன்னா அவர்கள் வடநாடு மாதிரி இங்க பிளான் போடும்போது என்ன அவர்களுக்குள்ளே அடிச்சுட்டு அவங்களே காலி ஆயிடும். தமிழ்நாடு பிஜேபின்றது பானைக்குள்ள சிக்கி நண்டுகள் மாதிரி தான். ஒண்ணு காலம் ஒண்ணு இழுத்து விட்டு கடைசியில பானையை உடைச்சிட்டு போயிடும் எலெக்ஷனுக்கு அப்புறம். ஸோ இப்போ இதுல என்ன பண்றாங்கன்னா, அண்ணாமலையை வச்சு பிளான் பண்ணி வளர்ந்து வரும்போது அண்ணாமலை என்னன்னா அதிர்ச்சி அளிக்கிறாரு. யாருன்னா அமித்ஷாவுக்கு மோடிஜிக்குமே. எந்த பதவியில இல்லாம 2 வருஷத்துல 5000 கோடி சம்பாதிச்சிருக்கிறதா தகவல் வருதுன்றப்ப அமித்ஷா ஷாக் ஆகிறார். ஏன்னா இந்தியாவிலேயே தொழிலதிபர்கள் தொழில் செய்து உலகம் பூரா போய் இப்ப ஒன்லி வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் குஜராத்திகள். ஆனா அவர்களெல்லாம் ஒரு 50 பேரை நம்ம வளர்த்து விட்டாங்கன்னா, ஒரே ஆள் அண்ணாமலை தமிழ்நாட்டுல வரும்போது அவர்கள் ஷாக் ஆகிறாங்க, தூக்குறாங்க. தூக்குனோடனே அண்ணாமலை என்ன பாக்குறாரு, என்னைய வச்சுதான் அந்த 7% வந்துச்சு. அப்படி இருக்கும்போது என்னைய அழிக்கிறதுக்கு இந்த நிலைமை கொண்டு வந்ததுக்கு ஒரு முதல் முக்கிய காரணமா யார் நினைக்கிறான்னா எடப்பாடி நினைக்கிறேன். அப்ப எடப்பாடி அழிவுலதான் நம்மளுடைய அரசியல் வாழ்க்கை துவங்குது அப்படின்னு நினைக்கிறார். புரியுது. அப்ப இந்த அண்ணாமலை என்ற பீனிக்ஸ் பறவை என்ன பண்றதுன்னா, எடப்பாடி என்ற அரசியலை எரிச்சு அந்த சாம்பல்ல தான் பறக்கணும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? சோ அப்படி இருக்கும்போது அது ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்காப்ல. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, நயினார் நாகேந்திரன்றவரை அங்க பார் வச்சிருக்கவங்களுக்கு லோக்கல் போலீஸுக்கு மட்டும்தான் தெரியும். பார் ஓனரு மாமூல் கொடுப்பாரு அப்படின்ற அளவுலதான் நயினார் நாகேந்திரன் தெரியும். அந்த தெருக்காரங்களுக்கு மட்டும் தெரியும். அவரை தூக்கி மாநில தலைவரா போட்டாங்க. போட்டு கட்சியை வளர்க்கும் போது யாருக்குமே அவர் தெரியல. இப்ப அவர் கூட்டம் ஒண்ணு போறாரு, ஏதோ பிரச்சாரம் பண்றாருன்னு லைவ் பண்ணி என்ன பண்றாருன்னா, நம்ம அன்பு சகோதரர் தான், நம்ம மீடியால இருந்தவர் தான். என்னுடைய உங்களுக்கு கூட அவ்வளவு பரிச்சயம் இருக்காது. என்னுடைய நெருங்கிய நண்பர் 8 வருஷமா கூட நம்ம கூடவே இருந்தவர். யாருன்னா உங்களுக்கு தெரியும், அவர் சேனலே முடிச்சு விட்டார். லைவ் போட்டு 4 பேர் தான் பாத்துருக்காங்க. அந்த 4 பேருக்கு நன்றின்ற மாதிரி மொத்தம் 200 பேர் பாத்துட்டு இருந்தா 4 பேர் ஆக்கி விட்ட பெருமை யாருக்கு? நயினார் நாகேந்திரன். இவரை தூக்கி விட போய் புரியுதா, அடிவேல தலைவா வாங்க என் தலைவன் நட்டரா பாப்போம்னு சொல்லி கூட்டு போய் கடைசி தலைவன் சாணி அடி வாங்கின மாதிரி ஆயிடுச்சு லைவ். சோ இப்ப என்னாச்சுன்னா, இப்ப இவருக்கு பிரபலமே இல்ல, இவரை போட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல கூட எங்கேயோ போயிருக்காரு, வரட்டும்னு விட்டுருவாங்கன்ற ரேஞ்சில ஒரு தலைவரை போட்டிருக்காங்க. அப்ப அண்ணாமலை என்ன பாக்குறாரு, நான் இவ்வளவு தூரம் வளர்த்து எடுத்தனே இந்த கட்சியை, எவ்வளவு தூரம் பிளான் பண்ணனே, நீங்க இப்படி ஒரு டம்மி பீஸ போட்டிருக்கீங்கன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, அண்ணாமலை அடிக்க ஆரம்பிக்கிறாப்புல. வேற மாநில தலைவர் அண்ணாமலை அடிக்க ஆரம்பிக்கிறாப்புல. நடுவுல சிக்கிறவங்க எல்லாம் சின்ன பண்ண பாக்குறாங்க. இப்ப மார்க்கெட் இழந்து போயிடுறாங்க. தமிழிசை எல்லாம் என்னென்னமோ பேசி பாக்குறாப்புல. சரியா? ஒண்ணு வேலைக்கு ஆகாம அந்த கட்சிக்குள்ளேயே குளறுபடி இருக்கும்போது என்ன பண்றாருன்னா, அண்ணாமலை இந்த கேப்ல புகுந்து நம்ம அழிவுக்கு காரணமா இருந்த எடப்பாடி அப்படின்றத தாண்டி சமீபத்துல எடப்பாடியார் 4 கோடி ரூபாய் யாருக்கு கொடுத்திருக்காரு, தமிழ்நாடு பாஜக தலைவருக்கு அன்பளிப்பா வச்சுக்க. உள்ளுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருத்தர் நீக்கப்பட்டார், ஒரு செக்ஸ் இதுல நீக்கப்பட்டார். அது எல்லாருக்குமே தெரியும். அந்த நபருக்கும் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாங்க. அவருக்கு ஏன் கொடுத்தாங்க? டெல்லி லாபி அவர் கையில தானே இருக்கு. அவர் நிர்மலா சீதாராமன் சொன்னா மோடி கேட்பார்ல, எல்லா லாபிக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு 2 ரூபா 3 ரூபா செலவுக்கு வச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை என்ன பண்றாரு, அப்ப எல்லாம் கூட்டு சேர்ந்து காசு கொடுத்து கரெக்ட் பண்றீங்களா, என்னை அழித்து விட்டு தமிழ் பிசிகளுக்கு
நான் காசு கொடுக்குறேன்னா அந்த டம்மி பிசிகள் எல்லாம் மேல வர்றாங்க. மேல வரும்போது அந்த கேஸ்ல வெளில போனவர் என்ன பண்ணாருன்னா, அண்ணாமலை அழிப்பதுதான் என்னோட முதல் கட்ட பணின்னு சொல்லி இறங்குறாப்ல களத்துல. அதற்கு யாரு காசு கொடுக்குறாங்கன்னா எடப்பாடியார். இவருக்கும் காசு கொடுக்குறாங்க, பார் ஓனருக்கும் காசு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்னன்னா எல்லாரும் சேர்ந்து அவரை சப்போர்ட் பண்ணும்போது செங்கோட்டையன் கடுப்பாரு இந்த பக்கம். நான் சொன்னல அந்த விவேக் காமெடி இவரை இப்ப அடிக்கும் போது அவர் ஏன்டா திடீர்னு உள்ள இறங்குறாருன்னா, எடப்பாடியை தூக்கி விடும் போது அதிமுகல பிஜேபி என்ன பிளான் பண்ணுது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நம்ம தான் பிரேக்கிங் பண்ணோம், நம்ம நிறைய டைம் பேசியிருக்காங்க. ஒரு நாள் வந்து செங்கோட்டையன் பொதுச் செயலாளர் ஆயிடுவாரு தேர்தலுக்கு முன்னாடின்னு. இதுதான் பிளான், ஃபர்ஸ்ட் பிளான் 1. அதான் நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கும்போது கடைசி நேரத்துல நயினாருக்கு எடுத்து காசை வாங்கிட்டு இவர் சொன்னதான் அவங்க தகவல். சரிங்களா? அப்ப வர முடியலன்னா அவர் என்ன பண்றாரு, ஆத்திரத்துல போய் இதுல டிவிகேல சேர்ந்துறாரு. அப்ப நம்ம காலங்காலமா எம்ஜிஆர் காலத்துல இருந்து உருவாக்கி நம்மளும் ஒன் ஆஃப் தி இதா இருந்தோம். ஆனா நம்மள வந்து ஒழிச்சு கட்டினது எடப்பாடி கூட கிடையாது, நயினார் தான். பிஜேபி கூப்பிட்டு எல்லாம் பேசிட்டாங்க, நம்ம ஓகேன்ட்டோம், சின்னத்தை முடக்கிறோம், நம்ம தான் பொதுச் செயலாளர் ஆகிறோன்ற ரேஞ்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் நயினார் குழப்பி விட்டதுல நயினார் என்ன சொல்லிட்டாருன்னா, அவருக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்துருக்காங்கன்றாங்க தகவல். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்ப எடப்பாடியாரை தூக்குனீங்க அப்படின்னா எடப்பாடியார் கோஷ்டின்னு ஒண்ணு பிரிஞ்சு வெளியே போயிரும். அப்ப வந்து இது அப்படியே இருக்கட்டும், செங்கோட்டையனை பேசி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது செங்கோட்டையன் அப்ப இப்படியா பிளான் பண்றீங்க, என்ன சொல்லி ஏமாத்திட்டீங்களான்னு சொல்லி எஸ்கேப் ஆகி அவர் டிவி கேக் போன உடனே எடப்பாடியார் சாக்கு, இவர் பார் ஓனர். அமித்ஷா சாக்காகலையா? அமித்ஷாவும் சாக்கு தான். ஏன்னா அமித்ஷா பார்த்து வந்தானே போறாரு. ஓகே சரி. அவர் என்னடா இப்படி இவங்க பேச்சுக்கு ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்லி கடைசியில நம்மளை கொட்டி தெருவில் நிறுத்திட்டாங்களே அப்படின்னு உடனே, இனி நீங்க யாருமே எனக்கு தேவையில்லை, கூப்பிடுற அண்ணாமலை கூப்பிட்டு அண்ணாமலை சக்சஸ் ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை போய் பேசுறாப்புல. ஜி திரும்ப நான் சொல்றேன், இவங்களெல்லாம் நம்புனா தமிழக பிஜேபி நாசம்தான், கடைசி நோட்டா கீழே போயிடும். அப்படிங்கும் போது நம்ம ஏற்கனவே விஜய்க்கு வேற காசு கொடுத்து வச்சிருக்கோம், ஃபண்டிங் பண்ணி பின்னாடி பாத்துக்கலாம்னு வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து திருப்பியும் நயினார் நாகேந்திரன் பேச்சை கேட்டீங்க அப்படின்னா நாசம்தான். அப்படிங்கும்போது என்னையா செய்யலாம் அப்படிங்கும்போது நம்ம எடப்பாடியை டம்மி பீஸ் ஆக்குவோம். அப்படிங்கும்போது அவர் என்ன பண்றாரு, தினகரன் எல்லாம் வச்சு நெருக்கடி கொடுக்குறாரு. தினகரன் எடப்பாடி எந்த காலத்திலயும் சேர மாட்டாங்க. ஏன்னா எடப்பாடியார்லாம் தினகரன் அவர்களுடைய வீட்டுல போய் நின்றவர் எம்எல்ஏ சீட். அப்புறம் வந்து அவங்க அக்கா சித்தி காலில் விழுந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த குடும்பத்தை கொள்ளை வேற அடிச்சிருக்காங்க. வீடு பூட்டிட்டு ஜெயிலுக்கு போன உடனே வீடு பூட்டிட்டு இந்த திருப்பதிக்கு போறப்ப கொள்ளையடிச்சு போவாங்க பாருங்க, அந்த மாதிரி அவங்க வீடை பூட்டிட்டு அந்த அம்மா ஜெயில இருக்காங்க. சாவி தினகரன் இருக்கு, மேனேஜர்ட்ட ஒரு சாவி இருக்கு. அந்த நேரம் தினகரன் ஜெயிலுக்கு போறா, டெல்லி போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கு. பிடிச்சிட்டு போனா அந்த நேரத்துல ஆளை வச்சு அடிச்ச உடனே எப்படி ஒரு வீட்டை கொள்ளையடித்தவர்களை விட்டுருவாங்களா, சேர்ந்துருவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது தினகரன் விடவே மாட்டேன்றார். எடுத்த பொருள் எனக்கு வரணும், பழைய துரோகத்தை வந்து திருப்பியும் வந்து மீட்க முடியாது, அதனால வேணாம் எடப்பாடியார் அப்படின்னு முடிவு அவர் பண்றாரு. அப்ப அதை தான் வந்து அண்ணாமலை என்ன பண்றாருன்னா முடிச்சு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி அவர் ஒரு கேம் ஆடி கடைசியில என்ன ஆக போகுதுன்னா பிஜேபியை முடிச்சு கேட்டாங்க, பாதி முடிச்சுட்டாங்க. இப்போ புரியுது அவரு. இப்போ வந்து எடப்பாடியோட லிங்க்ல போனாலும் தினகரனும் ஓபிஎஸ் இல்லைன்னா அது வீக் தான். ஏற்கனவே செங்கோட்டையன் போயிட்டாரு. செங்கோட்டையன் பெரிய தலைவர்லாம் கிடையாது, இருந்த போதிலும் கொஞ்சம் ஒரு சலசலப்பை ஏற்படுத்த முடியும்ல கட்சியில. ஒண்ணுமே தெரியாத விஜய்க்கு 4 விஷயத்த சொல்லி கொடுக்கலாம், எந்த பக்கமா போகணும், எந்த ஊர் எங்க இருக்கு தமிழ்நாட்டுல, அந்தந்த ஊருக்கு எப்படி போகணும் அப்படின்றதுலாம் பாதை ஹைவேஸ் எந்த பக்கம் போகுது, எந்த ஹைவே எதுல போய் ஜாயிண்ட் ஆகுதுலாம் விஜய்க்கு தெரியாது. கார் வச்சிருந்தாலும் கார்ல ஈஸியாக தாண்டி போக மாட்டாப்ல. இப்போ செங்கோட்டையனுக்கு தெரியுன்றதுனால அவர் கூட்டு போறாரு. கூட்டு போய் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாத்தையும் பண்ணும்போது இப்போ இதையும் ஏடிஎம்கே வீக் ஆகுது. அப்போ வந்து விஜய்க்கு வந்து கொஞ்சம் ஓட்டு சதவீதம் அதிகரிக்குது. அது எங்க இருந்து வரும், அதிமுகல இருந்து தான் நாங்க போவோம், ஆந்திரால இருந்தா வரப்போகுது. அதிமுகல இருந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா அவர்கள் மேலும் வந்து டென்ஷன் ஆகுறாங்க. இப்படி சுக்கா உடையுது ஏடிஎம்கே. அப்ப விஜய் ஒரு பக்கம் பவர் ஏறும்போது ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு வந்துருமோன்ற ஒரு நிலைக்கு அமித்ஷாக்கு தகவல் போனோடனே அமித்ஷா அலறிது, என்னடா இது 41 இடத்துல பிளான் போட்டு வச்சிருந்தோம், இப்ப இதுக்கு மண்ணவாரி போட்டாங்களே அப்படின்னு சொல்லி திருப்பி அண்ணாமலை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. கூப்பிட்டு என்ன செய்யலாம்னா நயினார் நாகேந்திரனை தூக்கி விடுங்க, இல்லைன்னா டம்மி பீஸ் ஆகுங்க, நான் எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லி அண்ணாமலை சொல்லி. அப்ப இவரோட நிலைமை எடப்பாடி நிலைமை அப்படின்றாங்க. எடப்பாடியை வச்சுக்கிட்டே மிரட்டுவோம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு. பிளான் பி, எடப்பாடியை அனுப்பி விட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வேலுமணி தங்கமணி என்ற அவங்க இருக்காங்க, அவங்கள போடும். இப்ப ஏற்கனவே நம்ம ஒருத்தர் ரெடி பண்ணி வச்சிருந்தேன், அவரை துரத்தி விட்டீங்க, புதுசா ஒரு ஆளை சொல்றீங்கன்னு. வேலுமணி நல்ல சாய்ஸ், கவுண்டர் எல்லாம் இருப்பாரு, இவர் போக மாட்டாரு, இல்லைன்னா எடப்பாடி தூக்கி உள்ள வச்சிருவோன்ற மாதிரியான ஒரு பிளான்ல போயிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. இப்ப இறங்கி ஆடிக்கிட்டு இருக்காரு யாரு, 6 or 4 பறக்க விடுறாரு அண்ணாமலை.
இப்போ இதுல டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் அப்போ இந்த கூட்டணிக்குள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளதான் வருவாங்க, கட்சியில சேர்க்க மாட்டாங்க. கட்சிக்குள்ள வர மாட்டா, கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டா, கூட்டணிக்குள்ள வர வாய்ப்பு மாட்டேன்ட்டாரு அவர், அப்பயே சொல்லிட்டாரு. அப்பயே சொல்லிட்டாரு. ஏன்னா இவங்களும் வந்து சேர மாட்டாங்க. நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, போய் இவர் இபிஎஸ் கீழ எல்லாம் எடப்பாடி அவர் கீழ வேலை பார்த்தாரு. இன்னொன்னு சொன்னீங்க, அதிமுகவால வந்து இது வந்து தாவேக்காவால அதிமுகவுக்கு சிக்கல், அதாவது அந்த ஓட்டு வந்து அங்க ஸ்பிட் ஆகும் அங்க போறதுனால இந்த மாறி மாறி போகுது, இதுல இருக்கதால அதுல போகும். ஆமா, இப்ப தாவேக்கா இப்ப செங்கோட்டையன் அங்க போயிருக்கிறார், இன்னும் சில அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் போகலாம் அப்படிங்கிற கருத்து மறுக்கிறது. அதிமுகவிற்கு தாவேக்கா எவ்வளவு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? எவ்வளவு தூரம் அவங்களுடைய ஓட்டை ஸ்பிளிட் பண்ணுவாங்க? அப்படி ஸ்பிளிட் பண்ணாங்கன்னா அது டிஎம்கேக்கு தானே லாபமா போகும். எவ்வளவு தூரம் அது நடக்கும் நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதிமுக பெரும் தலைவர்கள்லாம் இல்ல. நீங்க வந்து அந்த காலத்துல வந்து நெடுஞ்செழியன், கே கிருஷ்ணசாமி போன்றவர்கள், நாஞ்சில் மனோகரன் போன்றவர்கள் மாபெரும் தலைவர்களா இருப்பாங்கல்ல, முப்பெரும் தலைவர்கள், ஐம்பெரும் தலைவர்கள்லாம் சொல்லுவாங்கல்ல திமுக. அந்த மாதிரிலாம் இல்ல, எல்லாமே டம்மி பீஸ் தான். திண்டுக்கல் சீனிவாசன், அப்புறம் வந்து அங்க புரட்சியாளர் இவரு இதுல நக்சல் இயக்கத்துல இருந்து அமைச்சராகி இப்ப அனைத்துக்கும் ஆசைப்படுன்ற மாதிரி ஒருத்தர் எம்பிக்கு நிப்பாரு, எம்எல்ஏக்கு ஒரே நேரத்துல நிப்பார்ல, அந்த மாதிரி தலைவர்கள் தான் இருக்காங்க. அவங்கள வச்சு ஊருகா கூட போட முடியாது. அதனால என்னன்னா சலசலப்பை ஏற்படுத்துவாங்க. இந்த இவர் வந்துட்டாரு, இந்த அவர் வந்துட்டாருன்னா, நீங்க வந்து திண்டுக்கல் சீனிவாசன் போய் ஒரு கட்சியை வலுப்படுத்திட முடியுமா? அவர் போகவும் மாட்டாரு. புரியுதுங்களா அவருக்கு? அதான் அண்ணன் ஜெயக்குமாரும் போக மாட்டாரு. அவர் இதுலயே இருந்து பழகிட்டோம், அவர் வந்து இப்படியே வாழ்க்கையை ஓட்டிடுவோம் கடைசி காலத்துல அப்படின்ற மாதிரிதான் அவர்கள் நினைப்பாங்க. வேற தலைவர்கள் யாராவது செங்கோட்டையனை நம்பி போறவங்க, நான் செங்கோட்டையன் 10 பேர்கிட்ட பேசிட்டாரு, ஆனா இப்படி பண்ணுவாருன்னு அவர் நினைக்கவே இல்லை. அதனால யாரும் போறதுக்கு பயப்படுறாங்க. இப்ப என்னன்னா ஏடிஎம்கேல எல்லாரும் சீட்டு கேட்க வாங்க அப்படின்னு, புரியுதா அவங்களுக்கு? சோ அப்படி வாங்க அப்படிங்கும் போது யாருமே இப்ப தயாரா இல்ல. அதான் இப்ப டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சரி, சீட்டு கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறீங்க. யார் இருக்கா பாருங்க, யாராவது போட்டுக்காலான்னு பாருங்க. பட் நேற்று பொதுக்குழுல 210 இடங்கள் வெல்லுங்கிறாரு எடப்பாடி. இல்ல, அவருக்கே ஒரு நம்பிக்கை இல்ல பாருங்க. 234 இடத்துல 210 தான் வெல்லுவோம்னா, அப்ப 210 தான் நிக்க போறீங்களா? அப்ப மீதி 24 யாருக்கு கொடுக்க போறீங்க? பிஜேபி 24 வாங்கிட்டு, பிஜேபி சொம்பையா? அதாவது இந்த டைம் வந்து பிஜேபி 100 எடுத்துக்கிட்டு 100 சில்லறை தான் இவங்களுக்கு கொடுக்க போகுது. அதுல முடிஞ்சா ஜெயிச்சுக்காங்க. 234 134 தான் ஏடிஎம்கே கொடுக்க போறாங்க. 100 பிஜேபி எடுத்து அவங்க பார்த்து பிரிச்சு கொடுப்பாங்க எல்லாருக்கும். அப்படி இருக்கும்போது இவர் என்னமோ 210 எப்படி ஜெயிப்பாரு? ஆந்திரால போட்டி போட போறாரான்னு தெரியல. அப்ப அமித்ஷா சொன்ன மாதிரி பஸ் ஆந்திராக்கு எங்க எல்லாம் பஸ் போகுது அங்கெல்லாம் போட்டி போட போறாங்க. அப்ப அமித்ஷா சொன்ன மாதிரி தேர்தலுக்கு பிறகு அமையக்கூடிய ஆட்சியில், கூட்டணியில், அமைச்சரவையில் பாஜக பங்கேற்குமா என்ற கேள்விக்கு எஸ் அப்படின்னு சொன்னாரு. அதை நோக்கிதான் இது நகருகிறதா? அப்ப ஜெயிச்ச கூட பிஜேபியோட வந்து வர்றதுல முதல்வர் ஆகணும்னு இல்ல, வர்றதுல குளறுபடி பண்ணி ஆட்டையை கலைச்சு விட்டு எல்லாத்தையும் அந்த சிந்தனை ஆக்கி எவனும் இல்லைன்ற மாதிரி ஆக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறமா யாரை பிடிச்சி உள்ள பொண்ணுமா போட்டுட்டு அதுக்கு அடுத்த எலெக்ஷன் வருது இல்ல, அப்ப வந்து 1 to 1 மோதணும் யார்ட்டையாவது அப்படின்றதுதான் இது. இப்ப இது எப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து குவார்டர் ஃபைனல் இருக்கும், செமி ஃபைனல் இருக்கும், அப்புறம் ஃபைனல் வரும். இப்போ குவார்டர் ஃபைனல்லே வந்து நீங்க எவன் வேலை நம்மளை மீறி ஓடுவானா அவன்லாம் காலை உடச்சு விட்டுறது நைட்டா முத நாளே. ஓகே, இல்லைன்னா பேதி மருந்து கொடுத்து அவனை ஓடுறதுக்கே வர விடாம பண்றேன்னா 4 பேர் தான் ஓடுவான்ல, மீதி 7 பேரை போட்டு தள்ளிடுறது, கையை காலை உடச்சு விட்டுறது. உடச்சு விட்டு 4 பேர் ஓடும்போது இன்னொருத்தன் ஊடால ஒருத்தனை காலை விட்டுறது, விட்டா நம்ம 3வது இடத்துக்கு வந்துருவோம். அப்புறம் கிட்ட நெருங்கும் போது கயிறை கடிச்சு விட்டுறது. இது நம்ம தான் நம்பர் 1 காட்டிக்கிறது. அங்க உள்ள ரெஃபரியும் சொல்லுவான் இவர் தான் நம்பர் 1, ஐயோ அவர் 3வதுல ஓடி வந்தாண்டியோ இந்த பக்கம் இருந்து பாரியா இவர் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி அவர் நம்பர் 1. இதுல பிஜேபி பிளான். நாஞ்சில் செங்கோட்டையன் சேர்ந்தார், இப்ப நாஞ்சில் சம்பத்தும் சேர்ந்திருக்கிறார். இவர்களுடைய வருகை காவே எவ்வளவு தூரம் பலப்படுத்தும்? எந்த அளவு குழியில தள்ளுமோ அந்த அளவு தள்ளும். அவர் நாஞ்சில் சம்பத் வந்து ஒரு பேச்சாளர், அவ்வளவுதான். திமுக தெரியுமா உங்களுக்கு? பேச்சாளருக்கு சீட்டே கொடுக்க மாட்டாங்க. கலைஞர் காலத்துல தீப்பொறி ஆரம்பம் இருந்தாரு, ஐயா இவர் இருந்தார், வெற்றி கொண்டான் இருந்தார், இவங்களெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஏனென்றால் மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா இவர்கள் வந்து அப்பப்ப சிரிச்சு காமெடியா நல்லா பேசிட்டு போயிடுவாங்க, கட்சிக்கு தீவிரமா வேலை பார்ப்பாங்க. இந்த காமெடியா இதோட பயன்படுத்திட்டு விட்டுருவாங்க, கூட்டங்கள் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அவர்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. சோ அந்த அளவுதான் பேச்சாளர். இப்ப நாஞ்சில் சம்பத்துக்கு எல்லாம் நாலேஜ் கிடையாது. அவருக்கு வந்து என்னன்னா இது தெரியும், இந்த திராவிட வரலாறு வச்சு அதை வச்சு பேசிட்டு இருப்பாரு. அது கூட்டத்துக்கு இவ்வளோன்னு கொடுப்பாங்க, அதை வச்சு ஓடிட்டு இருந்தாரு. இப்ப அது பணம் பத்தலைன்னு அந்த பக்கம் போயிட்டாரு. ஓகே, இல்ல இங்க இவரை தலைவராலாம் எந்த கட்சியிலையும் மேடையில உட்கார வச்சது இல்ல, வைக்கவும் உட்கார வச்சது இல்ல. அப்ப உட்கார வைக்கிறாங்கன்னா ஆள் பற்றாக்குறை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. புதுச்சேரியில போயிட்டு நேற்று அவர் ஒண்ணு பேசணும், சர்ச்சையா இருக்குது. ரேஷன் கடைகளே இல்லை அப்படிங்கிறாரு. புதுச்சேரியில அவர் வந்து புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை விட்டு கொடுக்காம பேசுறாரு. ஆனால் ஒன்றிய அரச லேசா மயிலரகால விமர்சிக்கிறாரு, தடவை கொடுத்து. புதுச்சேரியில போய் திமுக கடுமையா விமர்சிக்கிறாரு.
இது எப்படி புரிந்து கொள்வது? இல்ல இதை புரிஞ்சுக்கிறவே முடியாது. எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இதை போய் நீங்க பாக்குறதே வேஸ்ட். கூகுள்ல அடிச்சிருப்பாங்க, அந்த நேரம் பவர் கொஞ்சம் இதா இருந்திருக்கும், பாதி தான் வந்திருக்கும். ரேஷன் கடை இல்ல, ரேஷனுக்குன்னு வந்திருக்கும், அது கூட கரண்ட் கட் ஆயிருந்திருக்கலாம். யூபிஎஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகும்போது தம்பிகள் தெரியாம அவுட்புட் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதை விஜய் பார்க்கும்போது இங்க ரேஷன் கடை இல்லைன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிவிட்டாப்ல. ஸோ அவ்வளவுதான். அது இப்போ இதை பொறுத்து தான் இருக்கு. சிஸ்டம் ஆன் ஆகுதா இல்லையா, அவுட்புட் வருதா இல்லையா, பிரிண்ட் அவுட் வருதா இல்லையான்றத வச்சு தான் அவங்க கட்சியே இருக்கு. பிரிண்டிங் மிஷின் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அன்னைக்கு விஜய் பேசுறது வேற மாதிரி இருக்கும். யாரோ ஒருத்தர் கையில் எழுதி கொடுப்பேன், அது என்னத்தையும் உளறி விட்டு போறதானே. அதுக்கு விஜய்க்கு வந்து பேச்ச கேட்கலாம் யாரும் வரல, விஜய் பாக்குறதுக்கு தான் வராங்க. அதாவது ஒரு இதுல வந்து என்ன பண்ணாருன்னா, ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தர் அரசியல் பேசுறாரு பயங்கரமா, 1/2 hour பயங்கர ரீச் ஆகுது. அப்புறம் கடைசியில போன் பண்றவர் கேட்கிறாரு, அந்த சட்டம் எங்க தலைவா இருந்தீங்க, சூப்பரா இருக்கு. எந்த சப்ஜெக்ட்ல எந்த டிவில வந்துச்சுன்னே தெரியல. பேட்டி ஒருத்தர் பேட்டி வருது, சன் டிவில வருது, ஏதோ வேற டிவில வருது. சன் டிவில நீங்க பேசுறது பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. சட்டம் எங்க எடுத்தீங்கன்னு கேட்டாரு. ஏன் முன்னாடியே அவர்கிட்ட அந்த நண்பர் எந்த டிவில பாத்தீங்க அப்படின்னு கேட்டா, அது வந்தது வந்து ஒரு வேற ஒரு டிவில, சன் டிவில பார்த்தேன்டாரு. அப்ப எந்த டிவில பார்த்தேன்னு தெரியல, என்ன பேசினான்னு தெரியல, அவன் சட்டம் நல்லா இருக்குன்றது மட்டும் தெரியுதுன்ற மாதிரி கதை தான் விஜய் கதை. வருவாங்க, விஜய் பார்ப்பாங்க, கத்துவாங்க, போயிடுவாங்க. இல்ல எஸ்பியை கடிப்பாங்க, இல்ல இன்ஸ்பெக்டர் வந்து இப்ப புதுசா ஆதவர்ஜினா தான் சொல்லி கொடுத்துருக்காப்ல. ஏன்னா இந்திய தண்டனை சட்டத்துல வந்து கடிக்கு வந்து எந்த சட்டமே போடல. அப்படியா? ஆமா, ஒருத்த கடிச்சு விட்டான் அப்படின்னு சொல்லி சட்டமே இல்ல. நாய் கடிக்கு அதுக்கு ஒரே சட்டம் தான் இருக்கு. நாயை பிடிச்சு உள்ள போட முடியாதோ அதே மாதிரி என்னன்னா, உடனடியா ஊசி போட்டு ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச சட்டத்துல 75 இன்டர்வியூ போடுவாங்க. சோ இப்ப அதுதான் ஆதவர்ஜனா சொல்லிக்கிறப்ப, நீங்க ஆயுதத்தை எடுக்காதீங்க, நம்ம ஒரு பிட்டு போட்டு வைக்க நம்ம தேச பாதுகாப்பு சட்டத்துல தேடுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால நீங்க துப்பாக்கி எடுத்தீங்கன்னா தீவிரவாதி ஆயிருவீங்க, அருவாள் எடுத்தீங்கன்னா ரவுடி ஆயிருவீங்க, அதனால கடிச்சு வச்சிருங்க, யாரும் உங்களை கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி பயிற்சி கொடுத்து அந்த ரேஞ்சில தான் அவங்க இருக்காங்க. வாங்க தலைவரை பாருங்க, எவனையா 2 பேரை பிடிச்சி கடிங்க, வீட்டுக்கு சீரியஸா எடுத்துட்டு எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிருப்பான். இல்ல நம்ம சொல்லி அவங்க கடிக்க போறாங்க, ஏற்கனவே கடிக்கிறது தான் நம்ம சொல்றோம். தலைமையே சொல்லி இருக்கு. அங்க அந்த லேடி எஸ்பியை கூட கையை கடிக்க பாத்துருக்காங்க, ஆனா வேணாம் வேற ஸ்டேட்ன்றதுனால விட்டாங்க. தமிழ்நாட்டுல மட்டும்தான் சொல்லியிருக்காரு தலைவர் அப்படின்ற மாதிரி, அதை வச்சுதான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்லியிருக்காப்புல. ஏன்னா அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க, நாங்க ஆளுங்கட்சி என்பதால் தான் திமுக விமர்சிக்கிறோம், ஆளுங்கட்சியை தானே விமர்சிக்க முடியுங்கிற கேள்வி வைக்கின்ற பொழுதுதான் அந்த கேள்வி எழுந்தது விவாதங்கள்ல. அப்ப புதுச்சேரியில ஆளுங்கட்சி ரங்கசாமி தானே அப்படின்னு கேட்டா, இல்ல அங்க திமுக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக விமர்சிக்கிறோம். நாங்க புரியவே இல்லை. ஏன்னா இல்ல திமுக வந்து இது பண்ணிடக்கூடாதுன்றக்காக, ஏன்னா பிஜேபி வந்துடக்கூடாதுன்றக்காக திமுக அவங்க உலகமே தனி. இல்ல இப்போ இங்க வந்து சுப்பராயருக்கு மணிமண்டபம் கட்டலைன்னு சொன்னாரு, ஆனா மணிமண்டபம் கட்டிட்டாங்க. நாகப்பட்டினத்துல நிறைய செல்லினாரு, அது எல்லாமே செஞ்சதை எடுத்து காட்டினாங்க. அங்க ரேஷன் கடை இல்லைங்கிறாரு, ரேஷன் கடை இருக்குன்னு காட்டுறாங்க. இதெல்லாம் அவர் யோசிக்க மாட்டாரு. அதாவது இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக்கா இருக்கு, மக்கள் சிரிக்கிறாங்க, நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையே நிறைவேற்றவில்லை. அவங்க கட்சிக்காரன் எதுக்கு சிரிக்கிறான்? சந்தோஷம், தலைவான்னு கை தட்டுவாங்க. அப்படியால் தானே அவங்க இருக்கான். விஜய் பேசுறது வந்து பொதுமக்களுக்கோ அறிவுசார் மக்களுக்கோ திங்க் பண்றவனுக்கோ கிடையாது. அவங்க ரசிகர்களுக்கு ஏதாவது 4 வார்த்தை பேசணும். சில பேர்லாம் போன் அடிச்சுன்னு கேட்பீங்க, அப்புறம் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, என்ன குழம்பு, இதைத்தான் பேசிட்டே இருப்பாங்க. அவன் வீட்டுல குழம்பு என்ன வச்சா உனக்கு என்ன அப்படின்ற மாதிரிதான். ஆனா ஏதாவது பேசணும், பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? புரியல இல்லையா இன்னைக்கு அப்படின்பாங்க. சோ அப்ப ஏதாவது ஒண்ணு பேசிட்டு கிளம்பியா ரைட்டர் தலைவா பாக்கலான்னு போயிருவாங்க. நண்பரே வாங்க நண்பர், ரைட் ஓகே, அடுத்த வாரம் பாக்கலாம். என்ன பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இல்லாம என்ன பேசுவேன்? என்ன குழம்பு, சோறு, மட்டனா, பிரியாணி சாப்பிட்டீங்களா, இல்ல ஆம்லேட் வேணா வாங்கிட்டு இதுதான் பேசுவாங்க. அந்த மாதிரி விஜய் ஸ்பீச்சை வந்து அவங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் ஏதாவது சொல்லணும், ஏதாவது சொல்லுங்க தலைவான்னு கேட்டு போயிடுவாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. பார்க்க வரக்கூடிய கூட்டம் வாக்குகளாக மாறாது அப்படிங்கறத சொல்லியிருக்கிறீங்க. அதிமுகவுக்குள் நடக்கக்கூடிய சிக்கல்களையும் அதன் பின்னணியும் விவரித்திருக்கிறீர்கள். அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்காக எங்களோடு எங்கள் அழைப்பை ஏற்று எங்கள் கேள்விகளுக்கு பதில் தந்தீர்கள். உங்கள் வருகைக்கும் கருத்து பயிருக்கும் தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றி. நன்றி. எழுத்தாளர், மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு உமாபதி அவர்கள் தந்த பதில்களை பார்த்தீர்கள். அவருக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கும் நன்றி. திராவிடம் 2.0 ஏன் எதற்கு புத்தகம் தேவைப்படுபவர்கள் கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் கேள்வி தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள். விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.